விஜய்லாம் வரணும்னு அவசியம் இல்ல. ஏன்? அவன் சின்ன பையன், அவன் குடும்பத்தையும் அவன் காப்பாற்ற முடியல. இவத்தை பிறந்த வச்சுட்டு அங்க போலீஸ் அப்படிங்கிறாப்ல. உங்களுக்கு தான் பேச, எனக்கான பேசல. எல்லாம் டிஎம்கேனால தானே ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப இந்த அத்தசி யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் கட்டா போட ஒரு வாட்டி வடமொழியில சொன்னேன், இந்த செய்தி வரவே இல்லை. ஏமாத்திட்டாங்களா? நாங்க அப்படி ஏமாத்த மாட்டோம். சொல்லுங்க, அடுத்த வருஷம் யார் ஜெயிப்பாங்க? ஜெயிக்கிற எவனே ஜெயிக்கிறான், எவன் ஜெயிச்சாலும் நடக்குது இல்ல. யாராவது ஒருத்தங்களா ஜெயிக்கணும்ல நம்ம நல்லது பண்றதுக்கு. அது எங்க அண்ணன் திருமாவளவன் ஆகட்டும். திருமாவளவன் டிஎம்கே. டிஎம்கே தானே. விஜய்ங்கிறாங்க. விஜயா? விஜய் அவரு வரட்டும். ஏடிஎம்கே யாரும் இல்லை சரியான ஆளு. புரியுதா? விஜய் வரணும் உங்களுக்கு. விஜய்லாம் வரணும்னு அவசியம் இல்ல. ஏன்? அவன் சின்ன பையன், அவன் குடும்பத்தையும் அவன் காப்பாற்ற முடியல. அச்சோ, இது என்ன புதுசா இருக்கு? ஆமா, அவன் குடும்பம் இல்ல கூட. அதேதான் அவங்க குடும்ப பிரச்சனை. அதே மாதிரிதான். அப்ப அதாவது இப்ப நம்ம 3 பேர் அடந்துட்டு நம்ம பிரச்சனை தீர்க்க முடியல. ஒரு வீதியில எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை தீர்க்க முடியல. தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கு. ஆமா, கேட்டா இது அப்படியே போடுவே? கண்டிப்பா போடுறேன். 230 தொகுதியில ரோடு நான் இப்படி வந்து தமிழ்நாட்டுல என்ன நடக்கல? இப்ப இந்த கோயம்பேட்டுல ஒண்ணும் இல்ல. இவத்தை பிறந்த வச்சுட்டு அங்க போலீஸ் அப்படிங்கிறாப்ல. அடப்பாவில எனக்கா நான் பிடிக்க என்ன பிடிக்கிட்டாங்க? ஏன்? நான் வண்டி ஓட்டு போறேன், நடந்து போயிருது வண்டி. அதாவது உங்களை மாதிரி போற அவசரம் தண்ணி குடிச்சிட்டு போறீங்க, எங்களை பிடிச்சிடுறாங்க. அதுதான் சொல்றீங்க. உங்களுக்கு தான் பேசுறேன், எனக்கான பேசல. அது ஒரு வாட்டி கேட்டா அதை பில்டிங். ஆமா, இவத்த சரக்கு வச்சுட்டு இவத்த பிடிச்சா என்னையா அர்த்தம்? அது என்ன சொன்னாங்க? அது ஒண்ணா. அப்புறம் கவர், பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, தயார் பண்ணிதான் வந்தான். அப்புறம் இங்க வந்து ரைட் விடுறான். எதுக்கு? ஃபைன் கட்டுன்னு. அந்த கவர் இப்ப நீ ஒரு பால் பாக்கெட் யார் பண்றாங்க? டிஎம்கேவா? அது எவன் பண்றானா? இருந்தாலும் இப்ப இந்த கவர் இருந்தாதானே இப்ப எல்லாம் வாங்கிட்டு போக முடியும். சொல்றது புரியுதா இல்லையா? அதாவது என்ன சொல்றான், சீரியஸா பேசிட்டு இல்ல 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 இதெல்லாம் அதாவது எல்லா ஆட்சியும் நடக்குது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்சா உன்னால எல்லாத்தையும் தடை இல்ல, ஃப்ரீயா விட்டுரு. மக்களை தொந்தரவு பண்ணாத. ஒண்ணு இல்ல, இந்த டிஃபன் இங்க நிக்கிறதுல வியாபாரம். ஆமா, இவ்வளவு பேருக்கு போலீஸ்காரன் எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமா? எவ்வளவு? ஒரு வண்டிக்கு சொல்லு பரவாயில்ல. ஒரு வண்டிக்கு 400 ரூபா. இதெல்லாம் சொல்லலாம். ஒரு வண்டிக்கு 400 ரூபா, 350 ரூபா. இந்த ரோட்ல அவங்க ஏதாவது நைட் லேட்டா பண்றதுனால எதுக்காக எல்லாத்தையும் வாங்குறாங்க? ஆமா, கடையில மார்க்கெட்ல சுத்தி போட முடியாது. இப்ப 100 கிராம் மாட்டுக்கறி வந்து 50 ரூபா வைக்கிறாங்க. கடையில வந்து 300 ரூபா தான். 200 ஏத்துக்கிறாங்க, 500 ரூபா. நீ தக்காளி வெங்காயம் 50 ரூபா, தக்காளி வெங்காயம் 50 ரூபா. பயப்படுறாங்க. 100 கிராம் மாட்டுக்கறி 50 ரூபா. அப்ப கிலோ எவ்வளவு? 500 ரூபா. 500 ரூபா கரெக்டா? கரெக்ட். இது வரணும் அப்படியே டிவில வந்துடும். சொல்றது புரியுதா இல்லையா? புரியுது. அதாவது காலேஜ் படிக்கிற பசங்க ஊசி போட்டுக்குது, கஞ்சா விக்குது, என்ன அடிக்குது பாருங்க. ஒன்னும் லைட் வந்து பாரு, ஃபுல்லா டிஎம்கே தான் காரணமா? அதெல்லாம் எல்லாம் சொல்ல வரல. எந்த ஆட்சி வந்தாலும் நடக்குது. ஓகே, திமுக கட்சி வந்தா கொள்ள கூட்டம் அதிகமா வரும். டிஎம்கேவா? ஆமா. ஏன்? போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறது இல்லையா? புகாஜாலையும் அவனும் போலீஸ்காரனும் 2 பேருமே பாதியா எடுத்துக்கிறானு. யாரு வந்தா நல்லா இருக்கும்? யாரு வந்தாலும் விஜய் வந்தாதான் அவன் எனக்கு பேர பிள்ளைங்க இருக்கிறான். வந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். விஜய், நம்ம புது விஜய் வந்திருக்காரு. வந்தாதான் அவனும் கொஞ்சம் புடிச்சு வந்தாதான் அவன் என்ன ஆட்சியில என்ன பண்றாரு. முதலாட்சியில வேற சிஎம் ஆயிடுவான்னு நினைக்கிறீங்களா? இப்ப வந்தோடனே அவரு சிஎம் வேணாங்கய்யா. அவர் எப்படி வர்றாருன்னு பாக்கலாம். 3வது தொகுதி வந்தா போதுமா ஆகுது. தமிழ்நாட்டுல ஒரு 3வது இடம் கொண்டு வந்தா என் பிள்ளைங்க போய் எனக்கு 5 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறானுவா. என் பிள்ளைங்க போனா விஜய் தான் இருக்கிறானுவா. விஜய் என்ன பண்றான் அப்படின்னா போப்பா அப்படிங்கிறான். என் பிள்ளைங்க நான் போய் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு 51. எங்க அப்பா 51. நாங்க அண்ணன் 5 பேர் தான். எப்ப எனக்கு கல்யாணம் தெரியாது. எங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் அண்ணா வந்து ஹோட்டல் வச்சிருக்காரு. 3 அண்ணா அட்வொகேட். என்னையும் பி படிக்க வச்சாங்க. நான் தெருல போயிட்டேன். விஜய பார்த்தா? ஆமா. விஜய் என்னங்க பண்ணாரு உங்களை? ஒவ்வொரு இது படத்தை பார்த்து வெறி ஆயிட்டேன். வேற ஒண்ணும் கிடையாது. படத்தை படமா தானே நம்ம பாக்கணும். அப்படித்தானே நம்மளும் நினைச்சான். அது ஒண்ணும் கிடையாது. எப்படி பார்த்தோம்னு வச்சுக்கேன், விஜய் வருது காட்டு போல வச்சுக்கேன். விஜய் நான் அப்ப தெரியல.
இப்ப தெரியுது. இப்ப அவர் இப்ப சந்தோஷமா உங்களுக்கு அரசியல் வந்ததுக்கு? அவர் ஏன்னா வந்து சந்தோஷம் எனக்கு. படமே நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? லாரன்ஸோட பெரியாளா? லாரன்ஸ் ராகவ லாரன்ஸ் சொல்றீங்களா? எத்தனை பேர் படிக்க வச்சிருக்காரு? எத்தனை வருங்க? அது அதை விட்டு போனா சூர்யா அகரம் 8000 பேர் படி வச்சிருக்காரு. அதெல்லாம் உண்மைதான் 8000 பேர் வச்சிருக்காரு. லைட்டா திரும்பி 8000 பேர் படி வச்சிருக்காரு. ஓகேவா? விஜய் இப்ப அரசியலுக்கு வந்தோடனே நல்லது பண்ணணும்னு சொல்றாருல்ல? என்னன்னா விஜய் வந்து விஜய் இருக்குன்னா விஜயகாந்த் கேளு விஜயகாந்த் இல்லாம வரும்டா. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் இல்லைங்கள. இப்ப பரம்பரை திமுகங்கிறாங்க அவங்களுது. இப்ப வந்து விஜயோட நானும் ஒரு டேட்டா ஹாஸ்பிட்டல் தான். அவனுக்கு அவன் போய் சஞ்சய்க்கு வந்து இவ்வளவு கொடுக்குறாங்க. எனக்கு நல்ல ஸ்டோரி இருக்கு. நான் தேடாத இதே கிடையாது. என் ஓனர் வந்து 2 படத்துக்காரு செந்த சல்ல குட்டி முடியல. என் ஓனர் எப்படி வந்தா தெரியுமா? மூட்டை தூக்கிட்டு ஒரு கடை ஓனர் இருக்கு. ஏதோ பணம் எடுத்து போறவங்க இருந்தாரு. சொல்றது இல்ல ஒரு பணம் இருக்க முடியல. தம்மாந்தோண்டு பையன் எத்தனை வயசு இருக்கும் அவருக்கு? சஞ்சய்க்கு 22 வயசு. நானும் பி படிச்சேன் ப்ரோ. சினிமாக்கான படிச்சிருக்கா? விடுங்க, அது பெர்சனல்ல இது பேசிட்டு நம்ம அரசியலை பத்தி மட்டும் பேசுவோம். அரசியல் யார் ஜெயிப்பா நினைக்கிறேன்? திமுக தான் ஜெயிக்கும் பாரு. சொல்லிட்டு போற பக்கத்துல பப்ளிக்க திமுக தான் ஜெயிக்கும். அவ்வளவுதாங்க. ஓகேண்ணா. மத்த யாருக்கு என்ன விஜய் சொல்லுங்க? விஜய்னா என்ன சொல்லுவாங்க?